தமிழக வெற்றிக் கழக உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் தேதி தளபதி அண்ணாவோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறப்ப நம்ம கழக தோழர்கள் ஒவ்வொருத்தரும் நிறையா விஷயங்கள் கடைபிடிக்கணும். அதே மாதிரி உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்ன மாதிரி சூழ்நிலை வேணால் நடக்கலாம். தேட்டருக்குள்ளே நம்ம தான் சுற்றி இருக்கிற நம்ம தோழர்கள் தோழிகள் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். அதே மாதிரி நம்மளோட கொண்டாட்டங்கள் எல்லாமே நல்லா இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். யாரும் எந்த சின்ன சலசலப்பு கூட இந்த தடவை ஏற்படுத்திடக்கூடாது. ஏன்னா எல்லாரும் காத்துட்ருக்குறாங்க. என்ன விஷயம் நடக்கும், அதை வச்சு எப்படி ஊதி பெருசு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் காத்துட்ருக்காங்க. அதுக்கு வாய்ப்பு கொடுக்காம நம்ம தோழர்கள் கண்டிப்பாக இந்த ஜனநாயகன் படத்தை நல்லபடியாக கொண்டாட்டத்தோட பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணி அதே மாதிரி பாதுகாப்பாக இருந்து இந்த படத்தை மாபெரும் வெற்றி பார்ப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். கண்டிப்பாக எல்லா தோழர்களே தோழிகளே எல்லாரும் கண்டிப்பாக விழிப்புணர்வோடு இருங்க. தேட்டருக்குள்ளே நம்ம கொண்டாட்டத்தில் இருந்தாலும் பக்கத்தில் பின்னாடி முன்னாடின்னு எல்லாம் உங்கள் பார்வை இருக்கட்டும். ஓகேவா? ஏன்னா ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். பாதுகாப்புக்காக தான் சொல்கிறேன். யார் வேணால் என்ன சூழ்நிலை வேணால் ஏற்படுத்துறதுக்கு தயாராக இருக்கலாம். ஏன்னா நம்ம கரூரில் ஏமாந்துட்டோம். அதே மாதிரி எந்த இடத்துலையும் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுல தான் சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாம் பாதுகாப்பாக இருங்க. அப்புறம் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நாங்கள் ஒரு உறுதிமொழி இருக்கிறோம். இந்த 2026 ஒரு புதிய உறுதிமொழி இருக்கிறோம். யாரும் குப்பை கொட்டுற இடத்துல சிறுநீர் கழிக்கிறதோ மலம் கழிக்கிறதோ இல்லை எச்சில் துப்புறதோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதே மாதிரி அதை எடுக்கிறவங்க மனுஷங்க, நம்மளை மாதிரி ஒரு மனுஷங்க. அதனால யாரும் அந்த காரியத்தை செய்ய வேண்டாம். யாருமே குப்பை கொட்டுற இடத்துல எச்சில் துப்புறது, சிறுநீர் கழிக்கிறது, மலம் கழிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு உங்களை இருக்கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக எல்லாருமே உங்களை கடவுளாக பார்ப்பாங்க. இன்னும் 3 மாசத்துல தேர்தல் நடக்க போகுது. அந்த தேர்தலில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் பிறக்க போகுது. ஏன்னா சின்ன சின்ன நலத்திட்டங்களுக்காக உங்களோட ஓட்டா இல்லை உங்களோட நல்வாழ்வுக்காக உங்கள் ஓட்டா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். ஏன்னா நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள், கவர்ச்சிகரமான விஷயங்களுக்கு மட்டும் ஓட்டு போட்டுட்டீங்கன்னா இதே நிலைமை தொடர்ந்துட்டு இருக்கும். உங்களோட அத்தியாவசிய பொருட்கள், இந்த மாதிரி உங்களோட அடிப்படை தேவைகள் எல்லாத்தோட விலைவாசி, அதோட பயன்பாட்டுக்கு வர முறை, இது எல்லாமே ரொம்ப கடுமையாக நெருக்கடிக்கு உள்ளாகும். அதுதான் உண்மை. ஓகேங்களா? நம்ம யோசிச்சு இந்த தேர்தலில் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்த பண்ணணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக யாருனாலையும் மாற்றவே முடியாத மாதிரி ரொம்ப அதல பாதாளத்துக்கு போயிடும். ஏன்னா இளைஞர்கள் இந்த தடவை எழுச்சியோடு இருக்கிறாங்க. அந்த இளைஞர்களோட எழுச்சி கண்டிப்பாக தமிழ்நாட்டோட வீழ்ச்சியாக இருக்காது. கண்டிப்பாக தமிழ்நாட்டோட எழுச்சியாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த தடவை விட்டுறாதீங்க. விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஒன்றுமே பண்ண முடியாது. தேடினா தான் கிடைக்கும், தட்டுனா தான் திறக்கும். அந்த தட்டுறது எங்கே தெரியுமா? உங்களோட ஒரு விரலில் வைக்கப்படுற மை, நீங்கள் அழுத்துற அந்த பொத்தான், இதெல்லாம் தான் நீங்கள் தட்ட போகிற கதவு. இந்த கதவு திறந்துச்சுன்னா கண்டிப்பாக மக்களோட வாழ்வியல்ங்கிற கதவு ஈஸியாக திறந்துடும். அதுவும் நேர்மையான முறையில், நியாயமான முறையில், மக்களுக்கு மக்களாட்சித்துவம் அதோட அடிப்படையில் எல்லாமே சீராக கிடைக்கும். கண்டிப்பாக அரசியல் புரிதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு அவங்க கிட்டலாம் கேட்கணும். ஏன்னா அரசியல் படுத்தப்படாதவங்க, அரசியல்னா என்னன்னு தெரியாதவங்க அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேள்வி கேளுங்க. அரசியல்னா என்ன அப்படின்னு அவங்க கிட்ட கேள்வி கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கான பதில் அவங்க சொல்லட்டும். எங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல்னா மக்களுக்கு நல்லது பண்ணுறது, மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கறது.
அப்ப அந்த மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கறதும், மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறதும் அரசியல்படுத்தப்படாதது அப்படின்னா, வேற என்னதான் அரசியல்படுத்தப்படுறது? அரசியல்படுத்தப்படுதல் அப்படின்னா அவங்களோட பார்வையில என்ன விஷயம் அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பா. இப்ப வந்து நெறைய படிச்சவங்க, நெறைய வந்து மாற்றத்த விரும்புறவங்க எல்லாருமே வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா வந்து இது மாற்றத்துக்கான ஒரு விதைங்கிறத விட, முதன்மை சக்திக்கான ஒரு விதை. கண்டிப்பா உறுதிப்படுத்தப்பட்ட வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, மக்களோட எழுச்சி ஒவ்வொரு இடத்துல, ஒவ்வொரு பொதுக்கூட்டத்துல, ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்ல, ஒவ்வொரு போராட்ட களங்கள்ல, இந்த இடத்துலலாம் பார்க்கும்போது, மக்கள் தன்னெழுச்சியா வர கூட்டத்த பார்க்க முடியுது. மத்த இடத்துல எல்லாம் வந்து நீங்க வேணா போய் விசாரிச்சு பாருங்க. ஒவ்வொரு கூட்டத்திலயும் போய் கலந்துக்கிறவங்களுக்கு என்னென்ன பண்றாங்க? அவங்க அவங்களுக்கு வந்து எவ்வளோ குடுக்குறாங்க? அவங்களுக்கு வேற என்னென்னலாம் வந்து போக்குவரத்து வசதி இதெல்லாம் என்னென்ன பண்ணி குடுக்குறாங்கன்னு கேளுங்க. இதெல்லாம் எதுவுமே பண்ணி குடுக்காம, ஒவ்வொருத்தரும் தன்னோட வாகனங்கள்ல வந்து சேர்ற ஒரே ஒரு பொதுக்கூட்டம், ஒரே ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா, அது தமிழக வெற்றிக் கழகம் தான். நீங்க வந்து நல்லாவே பார்க்கலாம். ஏன்னா, ஈரோடு பொதுக்கூட்டத்த எடுத்துக்கோங்க. 2 வீலர்ல இத்தன பேர் வந்து கலந்துக்கிட்ட ஒரே பொதுக்கூட்டம், ஈரோடு பொதுக்கூட்டம் தான். ஈரோடு மக்கள் சந்திப்பு தான். அந்த அளவுக்கு வந்து 2 சக்கர வாகனங்கள்ல அதிகமா வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்படின்னா, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இதுவரைக்கும் எந்த ஒரு பொதுக்கூட்டத்துக்கும் எதுக்கும் வந்து இந்த அளவுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா, எல்லாரும் வந்து வண்டி வச்சு கூட்டிட்டு வருவாங்க. இந்த மாரி தான் நடக்கும். ஆனா, இங்க வந்து எல்லாம் தன்னெழுச்சியா அவங்களே வராங்க. இதெல்லாம் பார்த்து தான் வந்து மத்தவங்களுக்கெல்லாம் பயம். அந்த பயத்துல தான் என்னென்னமோ சொல்றாங்க. ஒரு பக்கம் வந்து நடிகர்ங்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இவங்களுக்கு அரசியல் தெரியாதுங்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவங்களுக்கு புரிதல் இல்லங்கிறாங்க. இந்த மாரி நெறைய விஷயம் சொல்றாங்க. ஆனா, ஒவ்வொரு கட்சியும் வந்து என்னமோ வந்து 10, 15 வருஷம் வந்து கழிச்சு தான் வந்து வரல. முதல்ல வந்து திராவிட கழகத்த தொடங்கும்போது, அவங்களும் முதல் நாள்ல இருந்து தான் தொடங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கும்போது, அவங்களும் முதல் நாள்ல இருந்து தான் தொடங்கியிருப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கும்போது, முதல் நாள்ல இருந்து தான் தொடங்கியிருப்பாங்க. அதே மாரி தமிழக வெற்றிக் கழகமும் முதல் நாள்ல இருந்து தான் தொடங்கப்பட்டது. ஆனா, அப்ப இருந்த எழுச்சி வேற, இப்ப இருக்க எழுச்சி வேற. ஓகேவா? ஏன்னா, இப்போ வந்து நெறைய புரிதல் இருக்கு. நெறைய தெரிஞ்சுக்க முடியுது. நெறைய செய்திகள பார்க்க முடியுது. யார் யார் என்னென்ன பேசுறாங்க, என்னென்ன அவதூறுகள் பேசுறாங்க அப்படிங்கிறத வந்து பிரிச்சு பார்க்க முடியுது. அதுதான் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் கிட்ட ஒரு மாற்றம். மாற்றம் அப்படின்னா, அது எப்படி இருக்கணும்? அறிவு சார்ந்ததா இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்ப அறிவு சார்ந்ததா வந்து யார் என்ன பேசுறாங்க அப்படின்னு பிரிச்சு பார்க்கறக்கு வந்து இன்னைக்கு இளைஞர்களுக்கு தெரியுது. அத முதல்ல வந்து வரவேற்று வந்து பேசணும். அப்புறம் கல்வி முறை, அதுக்கப்புறம் வந்து விவசாய முறை, அதுக்கப்புறம் தொழில்கள், இந்த மாரி எவ்வளவோ விஷயங்கள் வந்து இன்னும் மாற்றப்பட வேண்டியது இருக்குது. அப்ப அ ஒருத்தருக்கு வந்து குறை சொல்லிக்கிறாங்க. இவங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது அவங்களையும், அவங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது இவங்களையும் குறை சொல்லிக்கிறாங்க. அப்போ வந்து எத பத்தி வந்து பேசணும்னு நெனைக்கிறாங்க அவங்க. அதாவது அ இந்த விஷயங்கள்லாம் மக்களுக்கு செஞ்சு தரணும் அப்படின்னு நாங்க கேட்கிற விஷயத்த வந்து பத்தி பேசணுமா? இல்ல இவங்கள மாரி வந்து அ வீட்டுல இருக்கிறவங்களையும், அதுக்கப்புறம் அவங்களோட பர்சனலான விஷயங்களையும், அதுக்கப்புறம் வேற ஏதாவது வந்து கதை கட்டி விடுறது, இந்த மாரி விஷயங்கள பேசணுமா? மக்களோட பிரச்சனைய கேட்டு, அந்த மக்களோட பிரச்சனைய தீர்த்து வைக்கிறக்காக அரசாங்கம்னு இருக்குதா? இல்ல அ மத்தவங்களோட பர்சனல் விஷயங்கள வந்து எடுத்து, அவங்கள வந்து அ என்ன அவதூறு பரப்புறது, இந்த மாரி விஷயங்களுக்கு அரசாங்கம் இருக்குதா? அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்ப அரசாங்கம் அப்படின்னா, அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் எல்லா மக்களுக்கும் அவங்க தான பொறுப்பு. அப்ப அந்த பொறுப்பா இருக்கிறவங்க இந்த மாரி நடந்துக்கிறது அப்படிங்கிறது, பொறுப்புல இல்லாதவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னா, பொறுப்புல இருக்கவங்க அத வந்து சொல்லி தீர்த்து வைக்கணும். அப்ப அவங்க அப்படி நடந்துக்கும்போது, என்ன பண்றது? அப்புறம் வந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்து மத்தவங்களலாம் அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கலாம் வந்து கைது பண்றாங்க, நடவடிக்கை எடுக்குறாங்க, இந்த மாரிலாம் எடுக்குறாங்க. ஆனா, நடவடிக்கை அப்படின்னு எப்படி இருக்கணும்? அது வந்து தராசு முள்ள போல நடுநிலையா இருக்கணும். எல்லா பக்கமும் எந்த பக்கம் தவறு நடந்தாலும், அந்த பக்கத்துல நடவடிக்கை எடுக்கணும். அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப அ முதலமைச்சர் பத்தியோ,
இல்ல வேற யாராச்சும் பத்தியோ வந்து ஏதாச்சும் ஒரு அவதூறான செய்திகள் வந்தா, அப்போ வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. அப்போ மத்தவங்கள பத்தி அவதூறா வந்து எந்த ஒரு அடிப்படை முகாந்தரமும் இல்லாம பரப்புற தகவல்களுக்கு இவங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அப்படிங்கிறத வந்து மக்கள் உற்று நோக்கிட்டு தான் இருக்காங்க. யாருமே பார்க்காம இல்ல. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே அ யாரு மேல என்ன திணிக்கப்படுது அப்படிங்கிறது தான் முக்கியம். மக்கள்கிட்ட மறைக்கப்படுதுங்கிறது தான் முக்கியம். ஏன் வந்து உண்மைய மறைக்கணும்? ஏன் வந்து உண்மைக்கு எதிரா செயல்படணும்? உண்மையா நடந்துக்கலாமே! மக்கள் தானே இவ்வளோ நாளா எல்லாத்தையும் வாழ வச்சாங்க. ரூ. 1 காசு கூட இல்லாம இருந்தவங்கள கூட மக்கள் வந்து மேல வந்து உயர்த்தி வச்சிருக்காங்க. அதே மாரி வந்து அ எல்லாமே இருக்கிறவங்கள கூட மக்கள் வந்து எங்கேயோ கீழ அதல பாதாளத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. இந்த மாரி எல்லாமே இருக்குது. அதனால மக்கள் என்னைக்கும் வந்து நல்ல முடிவு பண்ணுவாங்க. இந்த 2026ல அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து உறுதிப்படுத்தப்பட்ட நிலை. அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.